வணக்கம், நான் உங்கள் கபிலன். ஆல்ரெடி யூடியூப்ல சோலோ கண்டென்ட் கிரியேட்டருக்கும் கார்ப்பரேட் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக சின்னதாக வேற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூடியூப்ல ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா சுஹேல் ப்ரோ இந்த மலையாளத்தில் அன்பாக்சிங் டியூட் அப்படின்ற அந்த சேனலை பார்த்து காப்பி கேட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க. பட் சுஹேல் ப்ரோ ஒரு பர்டிகுலராக ஒரு யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. ஸோ நான் நைட்டு தான் ஒரு சில பேர் வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி சுஹேல் ப்ரோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த சேனலை நான் கொஞ்சம் கோத்ரோ பண்ணி பார்த்தேன். அவங்க எது மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து சொல்கிறாங்க அப்படின்றத நான் கோத்ரோ பண்ணி பார்த்தேன். நம்ம எது பேசினாலுமே சும்மா அப்படியே வாயில் அப்படியே ஒரு போகிற போக்கில் பேசுகிற பழக்கம் கிடையாது. காப்பி கேட்னா என்ன அப்படின்றத கிளியராக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸோட ப்ரூஃபோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவில் மெயின் பிக்சரே பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க. சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா M4 Tech. நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் புதுசாக அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டேட்டை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 17 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பக்கம் பாட்டில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஒரே ப்ரைஸுக்கு வாங்கி எதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அதை ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வெளியே எடுத்து அதை காமிச்சிருந்தார் அவரோட சேனலில். டேட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 17. அப்படியே ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா தமிழில் மிஸ்ஸஸ் அபி டைம் அப்படின்ற அந்த யூடியூப் சேனலில் நம்ம சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களும் அவர் வீடியோ போட்டிருந்தார்ல, அதே மாதிரி அந்த ஷாம்பில் இதில் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின அதே கண்டென்ட்டை அவங்க பேசியிருந்தாங்க ஒரு நாள் கழிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல். ஏன்னா மினிட் மிஸ்டிலேருந்து நான் அவங்க சேனலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அந்த ஹோம் டூர்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ இவ்வளோ இடத்துல இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சேனல்லையும் சேம் அதே கான்செப்ட் தான். பட் இவங்க யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி. ஸோ அந்த இது ரெண்டுத்துலேயுமே எதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதே சேனலில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2 வரைக்கும் சேம் அதே கான்செப்டில் ப்ராடக்டை மாற்றிட்டாங்க. ப்ராடக்டை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சர்ஃபெக்ஸில் போட்டு எதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டரை பார்த்து காப்பி கேட்னு சொல்கிறவங்களுக்கு நான் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கை காமிச்சு நீ காப்பி கேட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யூடியூப்ல மேக்ஸிமம் எல்லாரையும் காப்பி கேட் தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மினிட் மிஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் அவங்க சேனலில் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இங்கிலீஷ் சேனலில் வந்திருக்கு. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது ஃபுல்லாக இங்கிலீஷில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோஸை. அதே வீடியோஸை மினிட் மிஸ்ட்ரி சேனலை எடுத்து தமிழில் ரொம்ப அழகாக ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சூப்பராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் நான் அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வீடியோவை விட நம்ம தமிழில் பார்க்கும்போது எனக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இருக்க ஃபேக்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக இருந்த அந்த வீடியோக்கு வியூஸை விட அவங்க போட்டதுக்கப்புறமா இவங்க சேனலில் போட்டிருந்தாங்க வியூஸ் அதை விட அதிகமாக வந்துருந்துச்சு. நான் ஒரு சேனல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காதீங்க. நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜில் வந்த கண்டென்ட்டை அவங்க ஏற்கனவே போட்டதுக்கு அப்புறமா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம ஊரில் போட்ட நிறைய வீடியோஸையுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ காப்பி கேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தவங்களை கை காமிச்சு சொன்னீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் காப்பி கேட் தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ அன்பாக்சிங் டியூட் அப்படின்ற ஒரு மலையாளம் சேனலில் ஒரு கேட் வச்சிருக்காங்க. சேம் அதே மாதிரி ஒரு கேட்டை தான் மாஸ்டர் படத்தில் நம்ம தளபதியும் அந்த படத்தில் காமிச்சிருக்கு, அவரும் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ப்ரோ அவங்க வச்சிருக்க கேட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மாஸ்டர் படத்தில் கேட்டை வச்சிட்டாரா. நான் சுஹேல் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்டென்ஷனில் நான் அந்த வீடியோவை பேசுகிறதுக்கு நான் ஆரம்பிக்கவும் இல்லை. அந்த மாதிரி இன்டென்ஷன் சுத்தமாக கிடையாது. இப்போ சுஹேல் ப்ரோ நீங்கள் கை காமிச்சு நீங்கள் இவங்களை பார்த்து காப்பி கேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, இவங்க போட்டாங்க, அடுத்த நாள் கழிச்சு சேம் அதே கான்செப்ட் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது அவங்களை காப்பி கேட்னு சொல்லிட்டு போட்டிங்களா? இதே மாதிரி நிறைய சேனலில் ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜில் வந்த வீடியோவை அவங்க போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த நம்ம லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் காப்பி கேட்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சா எல்லாருக்குமே நீங்கள் காப்பி கேட்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். யூடியூப்பில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மனுஷங்க எல்லாருமே ஒன்று தாங்க, ஆண் பெண் எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே உணர்ச்சிகள் ஒன்று இருக்குது. பட் சில பேருக்கு உணர்ச்சிகள் மாறுபட்டு இருக்குது அப்படின்னா அவங்களும் மனுஷங்க தான். உணர்ச்சிகள் மட்டும்தான் மாறுபட்டிருக்கே தவிர அவங்களுக்கு உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த உணர்ச்சிகளை மதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அந்த வீடியோவில் ஒரு தவறுதலான ஒரு மெசேஜை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஆஸ் ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போடலாம். தப்பாக சொல்லியிருந்தா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ வந்து இப்படி தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாகரிகமாக சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. அப்படி சொன்னால் கண்டிப்பாக கேட்குறவங்க கேட்பாங்க. இப்போ சுஹேல் ப்ரோ வந்து ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாருல, ஸோ அந்த சேனலில் போய்ட்டு நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரி எம்ஓபி இருக்கார்ல மிஸ்டர் ஊர் பொறுக்கி, அவரை பார்த்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குறதுல கர்ணன் மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் காசெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. அவர் அள்ளி கொடுத்தாலும் வீடியோவில் அது லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருவார் கான்செப்ட் போட்டு. ஸோ அதே மாதிரி மிஸ்டர் ஊர் பொறுக்கி வந்து ரோட்டில் போகிற ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி இந்த கோல்டு காயினை கொடுக்குறது, அது மாதிரி கொடுக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக மிஸ்டர் பீஸ்ட்டை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காப்பி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சேனலில் ஜஸ்ட் இதை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஓகே இவங்க அது மாதிரி பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த சேனலில் எப்படி தெரியுமா இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, சேனல் பேர் வந்து மிஸ்டர் ஊர் பொறுக்கி, அப்போ இவரும் வந்து ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை வந்து நீங்கள் பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கும் ஒருத்தவங்களை வேணுமுன்னே பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு யூடியூபராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வியூவராக அந்த சேனலில் மிஸ்டர் ஊர் பொறுக்கி அவர் நான் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நாங்கள் பெருசாக பேசுனது கிடையாது, டச்சில் இருந்தது கிடையாது. உடனே வந்து மிஸ்டர் ஊர் பொறுக்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நான் பேசும்போது எனக்கு தெரியும், நான் அந்த வீடியோ பேசும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சுஹேலுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நான் மிஸ்டர் ஊர் பொறுக்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ஊர் பொறுக்கி அவங்களோட வைஃப் இருக்காங்கல்ல பிம்பாம், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருந்தேன், ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஜென்யூனாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னது தப்புங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிடையாது அப்படின்றதுக்கு நான் டேட்டா கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நாகரிகமாக அதை எடுத்து சொல்லியிருந்தாங்க. பட் நீங்களும் அதே மாதிரி இப்போ இவர் காப்பிகேட் பண்ணுறாரு அப்படின்னா நாகரிகமாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கலாம். சொல்கிற தோரணையை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி வேறு மாதிரி விஷயத்தில் சொல்லும்போது அதுக்கு இவர் ஹர்ட் ஆனார் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன ஆக்ஷன் எடுப்பாரோ அதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு உடனே அர்ச்சனா மேம் மாதிரி சாரி அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டேன், இந்த வீடியோ காப்பி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரில. இப்போ அர்ச்சனா மேம் பண்ண மாதிரி நம்ம அச்சுமா பாத்ரூம் டூர் ட்ரோல் அப்படின்ற அந்த வார்த்தை இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கல. ஏன்னா இவங்களை பற்றி நிறைய பேர் வீடியோ பேசியிருந்தாலும் பர்டிகுலராக ஒரு யூடியூப் சேனலுக்கு மட்டும் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு யூடியூபர் தப்பு பண்ணாலுமே அதை எடுத்து பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறனால தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வருது, அது மூலமாக கூகுள்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு. ஆனால் அதை சொல்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இது மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஃபியூச்சரில் யாருக்குமே வரப்போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் நம்ம சொசைட்டியில் நடக்கும். ஸோ அதனால் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் யாரையுமே வந்து அப்யூஸ் பண்ணாமல் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாமல் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இது மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கோ வாய்ப்புகள் எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி. வீடியோவில் எத்தனை பேருக்கு நான் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்டாக ரீச் ஆச்சு, இல்லை வந்து சுஹேல் ப்ரோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற, நீங்கள் வந்து எம்ஓபி சப்போர்ட் பண்ணுறப்பனா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. நான் யார் அப்படின்றது எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.